வணக்கம். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கீரை மசியல் பார்க்கலாம் வாங்க. 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு கூடவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற பசலைக்கீரையும் சேர்த்துட்டு குக்கரோட மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் கீரையும் பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா மசிய வெந்திருக்கணும். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாவும் 2 உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பல்லு பூண்டு தட்டிட்டு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பருப்பில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இந்த கீரை மசியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.